தமிழர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கண்ணா. அண்ணா, நம்ம பண்ணை எங்கே அமைஞ்சிருக்கு? நம்ம பண்ணையோட அட்ரஸ் சொல்லுங்கள். ஆனால் நம்ம பண்ணை எங்கே இருந்துச்சுன்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம். தலைவாசலில் பார்த்தா நாகூரிச்சி கிராமம் அம்மன் கல்யாண மண்டபத்துலேயே போகிற மெயின் ரோட்லேயே நம்மளுக்கு பண்ணை அமைஞ்சிருக்குன்னா, நம்ம பண்ணையோட பேர் மணி டெய்ரி ஃபார்ம்னா. நம்ம வாரந்தோறும் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் வியாபாரம்னா. வெள்ளிக்கிழமை வந்து அதிக மாடுகள் இருக்கும், ஒரு 20 to 25 30 மாடுகள் கம்மியில் இருக்கும். ஒரு மாடு 2 மாடு வாங்கணும்னு நினைக்கிறோம், எப்போனா வரலாம். எப்பவுமே மாடு நம்மள்ட்ட 10 மாடு கம்மியில் இருக்கும். ஃபோன் பண்ணிட்டு வாங்க, ஃபோன் எடுக்கலனாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வயசில் இந்த கிராஸில் இந்த பணத்தில் இருக்குதுன்னு சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணிட்டு வரலாம். இல்லை என்னால் நேரில் வர முடியல, என் சூழ்நிலை அப்படின்னா வீடியோ கால் பண்ணுறேன் பாருங்கள், வீடியோவில் அனுப்பிடுறேன். பார்த்துட்டு செக் பண்ணிட்டு ஒரு இன்சியல் அமௌண்ட் ஒரு 10 ரூபா 20 ரூபா போட்டு விடுங்க. மறுபடியும் வண்டியில் மாட்டை போய் இறக்கிட்டு வண்டியோட மீதி அமௌண்ட் கொடுத்தா ஓகேண்ணா. இருக்கிற மாட்டை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஆனால் ஒரு ஜெர்சியில் ஒரு கிராஸ் டைப்பான மண்ணா இது. ஜெர்சி ஏதாவது சொல்கிறோம், ஒரு அடியில் போல் தொப்புள் கால் அந்த ஊரில் ஜாதிக்கு தான் அந்த மாதிரி வரும். நல்லா மொட்டை டைப்பு, பிறவியிலே மொட்டை. இது வந்து தலைச்சனுக்கு ஒரு 12 லிட்டர் கரை வந்தது. இது 2வது கண்ணு. இது வந்து அளவான பட்ஜெட் தானே, 65 ரூபா தான் விலையே சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரித்து கொடுக்கலாம். இந்த கண்ணுக்கு ஒரு 13-14 கரை வரும், ஈஸியாக கொடுக்குறோம். மாட்டு குறைஞ்சது 500 ரூபா, அதிகபட்சமாக 1000 ரூபா லாபம். செலவு அளவு போய் நமக்கு கிடைச்சா போதும். இது 65 ரூபா விலை சொல்கிறோம், அதுலேயும் குறைச்சி கொடுக்கலாம். இதே மாடு அடுத்த வாரம் 70 கூட வாங்கலாம், 72 73 தான் வித்தாகணும் கட்டாயம். இப்போ நம்ம சொல்றது 65 தான் விலை சொல்றோம். அதுலயும் என்ன பண்ண குறைச்சி பண்ணிக்கலாம். ஈத்து எத்தனாவது? இது 2வது கண்ணு, 4 பல்லு 2வது கண்ணு. கடமுளைச்சி மாடு இல்ல, 4 பல்லு 2வது கண்ணு. ஜெர்சியில பியூர் ஜெர்சியில கொஞ்சம் ஒரு நூல் கிராஸ் டைப் மாடு. புறவியிலே மொட்டை மாடு, சின்ன பல்லு இருக்குது. குணமணத்துல தங்கம், நல்ல காம்பளம். இன்னும் 15 நாள் டைம் எடுத்துக்கலாம். இந்த தொப்புள் காலியாந்து ஏதாவது சிந்துப்பட்டுக்கு இந்த மாதிரி இதுக்கு வரும்னா காம்பு 4 காம்பு நல்லா ஒப்பா இருக்கும். ஈஸியாக என்னோட கணக்கு 7-14 லிட்டர் ஈஸியாக வருமா. ஆனால் ஒரு மோடி டைப்பான பண்ணால் சிந்தாமணி பிரீடுன்னு சொல்கிறது. இது வந்து பிஸ்கட்டில் வெள்ளை கலர் மாதிரி, லேசாக வெள்ளை கலர் மாதிரி கலந்துதுன்னா இது நல்லா கரை வருமா. இந்த பிரீடு வேணால் பார்க்கறதுக்கு மாடு ஈத்து மாடுன்னு நினைப்பாங்க. ஈத்து மாடு இல்லை, 2 பல்லு தலைச்சங்கடியறினா பீசை பிடிக்க நல்லாயிருக்கும். இந்த மாட்டுக்கு தலைச்சங்கனுக்கு பால் இவ்வளோன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த மாட்டுக்கு நம்ம சொல்ல ஒரு 15 லிட்டர் பால் சொல்லியே கொடுக்கலாம். கறக்கம் கண்டிப்பாக கிடைக்காது. இன்னும் கண்ணு போட ஒரு 10 நாளில் கண்ணு போடுன்னு நினைக்கிறவங்க இதை சூஸ் பண்ணலாம். சுழி பார்க்குறவங்க அழகான நடுமுது சுழி. மாட்டில் பெருங்கூட்டான மாடு, நல்லா அதோட மட்டும் இல்லை நல்ல நெஞ்சுக்கனமான மாடு. மாடு ரொம்ப மெலிவான மாடு இல்லை, நெஞ்சுக்கனமான மாடு. அடிப்பிடிக்க நல்லாயிருக்கும், வெயில் மலைக்கு நல்லாயிருக்கும், பேச பிடிக்க நல்லாயிருக்கும். மாடு இந்த குணம்னாலும் பாருங்க, நல்லா உக்காந்தி 2 பக்கம் நல்லா காம்பு பாருங்க, நல்லா ஒரு அடி நீளம் காம்பு, நல்லா தட்டை போய்த்தங்க மாதிரியே. யார் வேணாலும் பேசிக்கலாம். இந்தாண்ட ஒருத்தவங்க அந்தாண்ட ஒருத்தவங்களும் கறக்கலாம். அந்த அளவுக்கு குணமான நல்லா சாமி மாதிரி. அதோட மட்டும் இந்த 10 நாள் ஆகும் பாருங்க. மடியில் கட்டுத்தரையில் போய் 10 நாள் நல்லா பழகி தான் கண்ணு போடும். நல்லா 4 காம்பு அரை அடி நல்லா கேட்பேன். இன்னும் கண்ணு போடும்போது இன்னும் நல்லா இருக்கும். மாட்டில் பெருங்கூட்டம் மாடு. இந்த மாதிரி மாடு செலெக்ஷன் பண்ணவங்க ஒரு 10 கண்ணுக்கு நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம். மாற்றத்தால் அடிக்கடி ஒரு பண்ண புதுசாக போகிறாங்கன்னு வச்சுக்க, அவங்களாம் இந்த மாதிரி மாடு செலெக்ஷன் பண்ணால் 10 கண்ணுக்கு நம்ம வச்சுக்கலாம். பாலம் ஏறும். நம்ம பின்னால் ஒரு 3-4 கண்ணு கழிச்சு நம்ம வேண்டாம்னு விற்க போனாலும் நம்ம வாங்கின விலையை விட ஒரு 10,000 சேர்த்து விற்றுக்கலாம்னு வச்சுங்களேன். மாட்டை மட்டும் இலைக்காத தீனி போட்டு வச்சுருந்தா போதும். வாங்கிட்டு போகிறோம், இன்சூரன்ஸ் பண்ணிவிட்டாங்கன்னா பேங்கில் பணம் இருக்க மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் என்ன பட்ஜெட்டில் கிடக்குண்ணே? என்னன்னா இது ஒரு 77 ரூபா விலை சொன்னோம்னா என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாங்கண்ணா. சொல்கிற 72 ரூபா சொல்கிற வேலை நிரந்தரம்ல அனுசரிச்சு பண்ணிக்கலாம். ஜெர்சியில் ஒரு மொட்டை டைப்பில் அமைஞ்ச மண்ணை. இது சிந்தாமணி பிரீடுன்னு சொல்லுவாங்க. அழகான நெத்தியில் ஒரு வெள்ளை. இது வந்து செம்புத்து செவிலும்பாங்க. 3 கலர் கலந்தது, வெள்ளை செவிலு செம்புத்து 3 கலர் கலந்தது. 3 கலர் மாடு, 7ஆம் கலரு. அதோட மட்டும் நல்லா கரை வரும். 2 பல்லு பாருங்கள். என் கழுத்து மட்டும் மாடு, சின்ன மாடு இல்லைங்க. இது நேரில் பார்க்கறது உங்களுக்கு வீடியோவில் கூட சேர்ந்துருக்கேன். ஆனால் நேரில் பார்த்தா பெருசாக இருக்கும். 2 பல்லு, 2 மாடு பிறந்த 2 வருஷம் தான் ஆகுது. அதுலேயும் இத்தச்சோடு மாடு. இது வந்து இப்போ இந்த கண்ணுக்கு பால் வந்து நம்ம தலைசனுக்கு பால் இவ்வளோன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாடோட ஜாதிக்கு இந்த மாட்டுக்கு ஒரு 15 லிட்டர் நம்ம சொல்லியே கொடுக்கலாம் கஸ்டமருக்கு. இன்னும் கண்ணு போட இன்னும் ஒரு 15 நாள் டைம் எடுத்துக்கும். மடி முழுமையாக வச்சு தான் போடும். மாடு பாதி மடி பாதி தான் வரும். ஈத்து மாடு மாதிரி இதை கறவை ஃபஸ்ட்டு கண்ணுக்கே வரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ரகம் அந்த மாதிரி ரகம். இது வந்து கண்ணுட்டியே வெறுங்குட்டி வாங்க போனாலும் 35 ரூபா 40 ரூபா மற்ற இடத்துல. இது வந்து கண்ணு போடுற மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு 15 நாளில் கண்ணு போட்டுரும். மடியும் பாருங்கள், மடி நல்லா ரெட்டை பையனும். அதாவது பாருங்கள், இந்த நடுவில் பள்ளமாகவும் இந்த மாதிரி முட்டிக்கால் இருந்து அரை வரல் நல்லா மடி எடுக்கும். இன்னும் 15 to 20 நாள் டைம் எடுத்துக்கலாம். தலைச்சகண்டைக்கே 15 லிட்டர் நல்லா பராமரிச்சா 15 லிட்டர் கண்டிப்பாக இது வரும். இது வெயில் மலைக்கு நல்லாயிருக்கும். தேவைப்படும் ஸ்கிரீனிங் நம்பரை கான்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் பண்ணிக்கலாம். இதோட விலை வந்து நம்ம 79 ரூபா விலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். சொல்கிற விலை நிரந்தரம் இல்லை, அதுலேயும் என்ன பண்ண சொல்லுங்கண்ணே. நாங்கள் கோவிந்தமலையத்துலேருந்து வரேங்க. சரி, நாங்கள் மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 4 மாடு வச்சுருக்கோம். சரி, இப்போ ஒரு மாடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போ பார்க்க பிடிச்ச தலைச்சங்கண்ணே.
சரின்னு சொல்லிட்டு ஒரு மாடு வாங்க வந்தோம், இப்போ 2 மாடு சேர்த்து பிடிச்சிட்டோம். 3 மாடு வாங்கிட்டீங்களா? 3 மாடு வாங்கிட்டோம். ஃபர்ஸ்ட் 1 தான் பேசிச்சேன், சரி. அப்புறம் 2 பிடிச்சதுனால ஒன்னொன்னா இப்போ 3 மாடு பிடிச்சிருக்கோம். பால் பார்த்தீங்கன்னா ஒரு 15 லிட்டரு தலைச்சிங்கன்ல எதிர்பார்த்தோம். அப்புறம் அதை பார்த்தீங்கன்னா ஒரு பால் வரும் அப்படின்ட்டு இருக்காரு. மாடும் அவர்கிட்ட பார்த்து மாடு நல்லா இருக்கு, சரி, பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு 3 மாடு ஒட்டுக்காக வாங்கிட்டோம். ஒரு ஹச்எப்ல ஒரு கிராஸ் டைப்பான மாடு, செம்புத்து செவல்னு சொல்றது. இது ஹச்எப்ல கிராஸ் டைப்பான மாடு, நல்லா கிளி கும்பல 6 பல்லுல 2வது கண்ணா, சுழி பார்க்குறவங்களுக்கும் நெத்தியில் ஒரு சுழி, நடுமுதுல ஒரு சுழினா. காம்பு வந்து இது வந்து கருப்பல்ல காம்பு, மச்ச காம்புனா பால் ஏமாத்தாது. இந்த மாதிரி காம்பு உள்ள மாடு, இந்த மாதிரி செவிலு செம்புத்துல கருங்காம்பு விழுந்துன்னா கண்டிப்பாக பால் ஏமாத்தாது. மச்ச காம்பு அதோட மட்டும் இல்லை, நல்லா பேச பிடிக்க நல்லா இருக்கும். ஒரு லேடி ஜென்ஸ் யார் வேணாலும் கறந்துலாம் முடிச்சலாம். 6 பல்லு 2வது கண்ணு. கண்ணு போட இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கண்ணு போட்டோம்னா, இது இன்னும் ஒரு 5 டேஸ்ல இந்த மாடு கண்ணு போட்டோம்னா வீட்டுக்கு ஓட்டி போனோம். சீம்பால் சாப்பிடலாம், கிடையரிக்கின் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாடு சூஸ் பண்ணலாம். போன டைம் காலக்கண்ணு தான் போட்டுதுனாங்க, அதனால இந்த டைம் கிடையரிக்கின் போடுங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. மாட்டில் நல்லா பெருங்கூட்டான மாடு. கறவை ஈஸியாக 2 நேரம் ஒரு 16-17 லிட்டர் கறவை கெடுக்காது. நம்ம கஸ்டமருக்கு 15 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். நம்ம சொல்கிறத விட 2 லிட்டர் சேர்த்தா வரணும், குறைச்சா கூட. அதனால நம்ம மேக்ஸிமம் 15-16 லிட்டர், 17 லிட்டர் வர மாதிரி விட 15 லிட்டர் தான் சொல்லி கொடுப்போம். நம்மள்ட்ட இங்கிருந்து வாங்கிட்டு போனதும் 2 நாளில் கண்ணு போட்டுருமா, சொல்ல முடியாது. நைட்டு நாளைக்கு கூட கண்ணு போகிற மாதிரி இருக்குது, போட்டுருமா. போனதும் சீம்பால் சாப்பிட்ணும், எனக்கு அதிக 4வது மாடு வேணாம், எனக்கு போனதும் கண்ணு போடணும், இல்லை கண்ணு போட்ட மாடு வேணும்னு நினைக்கிறோம், இந்த மாதிரி கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஆனால் இதுக்கு சொல்கிற விலை 73 ரூபா விலை சொல்கிறோம்னா, அதுலேயும் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். செவிலில் நல்லா திக்னஸான செவிலுனா, சுழி பார்க்கணும்னு சொல்லி நல்லா ஆஸ் கொம்பில் 2வது கண்ணு 6 பல்லுனா, நல்லா அளவு பட்ஜெட்டான மாடு தானே இது. குந்தின காலில் இருந்து மாடு ரொம்ப வேறு இல்லை, நல்லா நெஞ்சனுவான மாடு. கறவெல்லாம் இது ஒரு 2 நேரம் ஒரு 5 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். இப்போ வெயில் நாளுங்கிறதுனால ஒரு 14 லிட்டரு சொல்லி கொடுக்கலாம். கண்ணு போட ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கலாம். மடியெலாம் நல்லா ஃபுல்லாக வரும்னா. விலை வந்து நம்ம 68 ரூபா விலை சொல்கிறோம், அதுலேயும் முன்ன பண்ண குறைச்சி முன்ன பண்ண பண்ணிக்கலாம். மாடு குந்தின காலில் நல்லா அளவான மாடு தானே, ரொம்ப பெரிய மாடு இல்லை, நடுக்கணக்கான மாடு தான். வெயில் மலைக்கு மெயினாக நல்லாயிருக்கும், நல்லா ஃபேட்டஸ் சினப்பு நல்லா வரும். கருப்பில் மாடு ஒரு 4-5 மாடு வச்சிருக்கும் கூட, ஒரு மாடு இது மாதிரி மாடு வாங்கி பேசும்போது லிட்டருக்கு 2 ரூபா 3 ரூபா சேர்த்து வரும் பால். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற மாடு ஒரு சிந்தில் ஒரு கிராஸ் டைப்பான மாடு, ஜெர்சியிலும் கிராஸ் டைப்பான மாடு, டபுள் கலர்ந்த மாடு. நல்லா அழகான ஒரு கிளி கும்பல, நல்லா நெத்தியில் ஒரு அழகான வெள்ளை, நல்லா அழகா சின்ன வெள்ளை. மாட்டில் நெய் தோல், நல்ல பெரும்பூட்டான மாடு, நல்லா ரெட்டை முதல்ல நெய் கட்டான மாடு. எண்ணெய் ஊற்றின அந்த அளவுக்கு நல்லா நீரோட்டம். மாடு நல்லா குணமனம், காம்பு நல்லா பேச பிடிக்க, நல்லா காம்பு நல்லா ரோஸ் காம்பில் 4 காம்பு ஒரே மாதிரியே. இன்னும் தோல் லூஸ் கொடுக்குதுன்னா இன்னும் ஒரு 15 நாள் டைம் எடுத்தாலும் கண்ணு போட மடி சுருக்கும், ஃபுல்லாக டைம் எடுத்துக்கும். இது வந்து தலைச்சனிக்கே ஒரு 15 லிட்டர் கறவை வந்தது. இது 2வது கண்ணுக்கு ஒரு 17 லிட்டர் கறவை, காலையில் 9 சாயந்தரம் 8, ஒரு நாளைக்கு 17 லிட்டர் சொல்லி நம்ம கறவை கொடுக்கணும். 2வது கண்ணு 6 பல்லாக இருந்து கடைப்போல் முளைப்பாக இருக்குது. நல்லா வெயில் மலைக்கு இப்போ உள்ள காலத்துக்கு வெயில் காலம் இதுக்கு மேலே, அதனால் வெயில் மலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடு இப்போ கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி சுழி பார்க்குறவங்க நடுமுது ஒரு சுழி, நெத்தியில் ஒரு சுழி. அதே மாதிரி கால் கை நல்லா ஓக்கும், மேய்ச்சல் முறைக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி வீட்டு யூஸும் நல்லா இருக்கும், ஒரு பண்ணைக்கும் நல்லா இருக்கும். இந்த மாடு எந்த கிளைமேட் அடாப்டேஷன், வெயில் மலைக்கு எல்லாத்துக்குமே எல்லாமே இது பண்ணுவாங்க. எல்லாரும் கறந்துக்கலாம், பிடிச்சிக்கலாம். பண்ணை யூஸும் நல்லா இருக்கும், வீட்டு யூஸும் நல்லா இருக்குமா. என்ன பட்ஜெட்டில் கிடக்குறேன்? ஆனால் இது விலை வந்து நம்ம 79 ரூபா சொல்கிறோம்னா, அதுலேயும் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாங்கண்ணா. நாங்கள் வந்து விவசாயத்துக்கு பக்கத்துலேருந்து வரோங்க. அவங்க வந்து அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற இடம் தெரியும், மாட்டுக்கு அலைஞ்சோம். அப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்தோம், இந்த ரேட்டில் இந்த விலையில மாடு இருக்குது, வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபோன் நம்பர் கட் பண்ணிவிட்டு நேராக வந்தோம், எங்களுக்கு பிடிச்சது இந்த ரேட்டு கொடுத்து நாங்கள் மாடு வாங்கினோம். சரி, எப்படிப்பட்ட மாடு எதிர்பார்த்து வந்தீங்க? அதாவது கலரு, விலை, பால் உழவு இருக்கணும் அப்படின்னு ஏதாவது எதிர்பார்ப்பில் வந்தீங்களா? நாங்கள் பால் வந்து காலையில் 10 லிட்டர், மத்தியானம் 10 லிட்டர் பால் எதிர்பார்த்தோம். மாடு செவலையாக இருந்தாலும் பரவாயில்ல, கச்சாப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். எங்களுக்கு செவலை தான் பிடிச்சிது, நாங்கள் ரேட்டு கொடுத்து வாங்கிட்டோம். இப்போ ஏற்கனவே நீங்கள் மாடு வளர்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரேட்டும் தெரியும், மாடை பற்றியும் வரும். மாடை பற்றி விவரம் தெரியும். விருத்தாச்சலத்துலேருந்து எல்லா இடத்துலையும் சுற்றி அடிச்சுட்டு வந்திருப்பீங்க. பார்த்துட்டீங்க, சுற்றி பார்த்துட்டீங்க. எங்களுக்கு மாடு இது மனசுக்கு பிடிச்சிது, எதையும் பிடிச்சி நாங்கள் மாடு வாங்கிட்டோம். விலை எல்லாம் ஓரளவு அனுசரித்து கொடுக்குறாரா? அனுசரித்து கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ பார்க்க போகிற மாடு ஒரு சந்தன பிள்ளைல, ஒரு கிளி கும்பல, ஒரு 4 பல்லு, ஒரு தலைச்சங்கண்ணு கிடையாதுனா, நல்லா பெருங்கடையினா 10 கண்ணுக்கு நம்ம வச்சு கறந்துக்கலாம். வெயில் மலைக்கு பெட்டராக இருக்கும். கொஞ்சம் இப்போலாம் வெயில் நாளுங்கிறதுனால இப்போ வெயில் மலைக்கு நல்லா தாங்கக்கூடிய மாடு தான் இது. அதோட மட்டும் இல்லை, மாடு தலைசாணு தான். ஒரு சில பேர் ஈத்து மாடு கை கால தூக்கம் தலைசாணு அப்படின்னு நினைக்க வேண்டாம். நல்லா குணமனம், மடி கூச்சம் இல்லாத நல்லா இருக்குதுண்ணா. இன்னும் கண்ணு போட இன்னும் ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கோம்னா, 10 to 15 நாள் டைம் எடுத்துக்கோம். ஈத்து மாடு மாதிரி நல்லா மடி வரும்னா. அதோட மட்டும் இல்லை, வால் கொடியாக இருக்குமா, 10 கண்ணு வச்சுக்கலாம். மாட்டில் நல்லா பெருங்கூட்டான மாடுனா, சின்னது பெருசு இல்லை, நல்லா பேச பிடிக்க நல்லா இருக்கும். நல்லா அதே மாதிரி காம்பு இடைவெளி 4 காம்பு ஒரு மாதிரி ஒப்பாருது. ஈத்து மாடு மாதிரி நல்லா மடிக்கிறாரு.
ஆனால் தலைச்சினிக்க ஒரு 13 லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்கணும். 15 லிட்டர் கூட வரும். ஆனால் 13 லிட்டர் சொல்லி கொடுக்கணும் வெயில் நாளுனால. நம்ம எப்பவுமே வாங்குறது நம்ம சொந்த தேவைக்கு எப்படி வாங்குமோ பார்த்து எல்லாத்தையும் பார்த்து வாங்கணும். அது மாதிரி தான் கஸ்டமருக்கு வாங்குறோம். அது மாதிரி வாங்குறதுனால தான் வாரம் நம்மகிட்ட 15 மாடு விற்குது. ஒருத்தர் போய் 4 பேர் தலைச்சிட்டு வராங்க. மாடு கொடுக்குறது பரவாயில்ல, மணிக்கிட்டு போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு நமக்குன்னு ஒரு 4 பேர் பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு நம்பிக்கை நல்ல மாடா எடுத்து தரோம். பேர் இருக்குது. இதெல்லாம் இப்போ பால் எவ்வளவு வரும்? ஒரு 2 ஈத்து 3 ஈத்து வச்சிருந்தா பால் ஆனா இப்போ வந்து 2 நேரம் ஒரு 13 to 15 லிட்டர் வரும்னா, அடுத்த கணக்கு நேரம் 10 வரும். மூணாவது கணக்கு 22 23 கரை வரும். வச்சிருக்கவங்க காப்பந்த பொறுத்து மாடு நல்லா வலுவா பெருசா நல்லா உருவாக்கி விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா இதெல்லாம் பெருங்கூட்டு மாடு. அதை அப்புறம் வாங்கிட்டு போற கஸ்டமர் தீனி போட மாடு. இது எப்படின்னு ஒரு சிம்பிள் எடுத்துக்காட்டு, கஸ்டமர் வாங்கிட்டு போறது நம்ம 13 சொல்றோம், 15 கறக்கிற கஸ்டமர் இருக்குது. நல்லா மாட்டை காப்பந்து பண்ணி இதே மாதிரி 13 லிட்டர் நம்ம சொல்றோம். 10 லிட்டர் கறக்கிற கஸ்டமர் இருக்காங்க. தீனி போடாத ஐயோ மணிட்டு வாங்கிட்டு வந்து நம்மளே குறை சொல்ற கஸ்டமர் இருக்காங்க. அதாவது நல்லா தீனி கொடுத்து செல்வாக்கா வளர்த்துனா மாடு மேலும் மேலும் பாலும் ஏறும், பணமும் ஏறும். அது வாங்கிட்டு நம்ம சொல்லி சுத்தலாம் நல்ல மாடா பார்த்து தரோம். அவங்க தீனி தப்பு கொடுத்து மாட்டை போல மாதிரி காப்பந்து பண்ணா மாடு சரியில்லா மாடு கூட மாடு இழப்பான மாடு கூட நீரோட்டமாகி பின்னில் லிட்டர் நம்மள சொல்றதோட கறக்குது. நல்ல மாடா கொழுன்னு வாங்கிட்டு போறாங்க. தீனி தப்பு குறைச்சி போட்டு எலும்பு தூளாக்கி 2 லிட்டர் குறைச்சி பேசி போடுறாங்க. ஐயோ நீங்க சொன்ன பால் 15 சொன்னீங்க, 13 தாங்க வருது அப்படிங்கிறாங்க. அதாவது வாங்கிட்டு போறோம் கஸ்டமர் தீனி போடுவதை பொறுத்தா நல்ல மாடு கெட்ட மாடு அவங்க கையில் தான் இருக்குது. நம்ம என்னன்னா மாட்டுல சுழி சுத்தம் இல்லாத மாட்டுல நல்லா தீனி திங்க பிடிக்க நல்லா குணமனம் எல்லாம் பார்த்து செக் பண்ணி கொடுக்குறோம். தீனி கொடுத்து மாட்டை பெஸ்டா உருவாக்குறதும் அவங்க கையில, அவங்க மாடு வாங்கிட்டு போறோம் கஸ்டமர் கையில் தான் இருக்குது. ஆனா நம்ம பார்க்க போற மாடு இப்போ வந்து ஜெர்சியில ஒரு ஜெர்சியும் சிந்தும் நல்ல கலப்பினமான மாடு. நல்லா கொம்பு ஆசு கொம்புல 2வது கண்ணு 6 பல்லுல நல்லா முதுகு நல்லா நெய் கட்டான முதுகு சுழி பார்க்குறோம். நெத்தியில் சுழி அதே மாதிரி முதுகு சுழி மாடு நல்லா எண்ணெய் ஊற்ற நல்ல நெய்ஸ் கட்டான மாடு. அதே மாதிரி குணமனமும் தங்க மாதிரி 4 காம்பு பாருங்க, நல்லா அடிக்கு ஒரு காம்பு. கண்ணு போட ஒரு 10 to 12 நாள் டைம் எடுத்துக்கினா முழுமையாக மடி வச்சு தான் கண்ணு போடும். நல்லா தாரை மாடு நல்லா நைஸு. அதாவது மட்டும் வால் குடி நல்லா இறக்குமா, பேச பிடிக்க நல்லா இருக்கும். அதாவது ஒரு காட்டு மேய்ச்சலுக்கு இந்த காடு லாங்கில் ஊருக்குள்ள வீட்டு கொண்டு போய் இந்த மேய்ச்சல் முறையில் கொண்டு போய் இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா பெஸ்ட்டான மாடு. மாட்டுல கறவுன்னு சொல்ல போனா நம்ம எதிர்பார்த்தா ஒரு 15 லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம் ஈஸியா. கொஞ்சம் வெயில் நாள் அதனால 1 லிட்டர் 2 லிட்டர் முன்ன பண்ண கூட வருமா. கூலிங் நாளா இருந்தா இது ஒரு 17-18 லிட்டர் வரக்கூடிய மாடு. நம்ம கஸ்டமருக்கு ஒரு 15 லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்குறோம்னா, நம்மள்ட்ட மாடு வாங்கிட்டு போறோம் மணிட்டு மாடு வேணா ஒரு 1 லிட்டர் முன்ன பண்ண சேர்த்து வருதுன்னு தான் சொல்லும் போது கம்மியாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. இதே மாதிரி நம்ம 20 லிட்டர் 15 லிட்டர்னு சொல்லக்கூடாது. ஒரு 15 லிட்டர் கண்டி கறக்கும். கண்ணு போட ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கும். மாடு நல்லா வெயில் மழைக்கு நல்லா தாங்கக்கூடிய மாடு, மேய்ச்சல் முறைக்கு நல்லா இருக்கும். எப்பவும் நம்ம எடுக்கிறது பூரா நம்ம எடுக்கிறது அதிகமா கருப்புள்ள மாடு கொஞ்சம் கம்மி. இந்த மாதிரி செவலை நம்மளுக்கு வந்து கிழக்கிறதுக்கும் தான் வாங்குறாங்க. வெயில் மழைக்கு தாங்குற மாதிரி அந்த மாதிரி அட்ரப்ளேஷன் அதிகம் வரதுனால தான் நம்ம செவலை மாடு கொஞ்சம் அதிகமா எடுக்கிறோம். பால்ல ஒரு 5-17 வந்தா போதும் அப்படின்னு எதிர்பார்க்கறேன். சரிண்ணா, இது என்ன பட்ஜெட்ல என்ன கிடக்கு? நம்ம சொல்ற விலை என்ன? ஆனா நம்ம கேட்கற விலை என்ன? சொல்ற விலை 70 கொடுக்கலாம். 72 ரூபா நம்ம விலை சொல்றோம்னா அவங்க இப்ப நம்ம ஒரு 70 ரூபா 69 ரூபா கூட வர கஸ்டமருக்கு கொடுத்துடலாம்.